வசந்தா. ஓ நன்றி நன்றி. தூசி தட்டி போடுவோம். செம 2 பா போட்டா அது குளிருது. ஃபுல்லா உரம் போட வேண்டி கிடக்குது. இங்கும் தான் சரியான இந்த நல்ல வெளிச்சமா இருந்தது. சரியா இப்ப எல்லாம் போயிடுச்சு. கருத்து காத்து லைட் போட மடிக்குது. வேண்டும். காத்து மடிக்குது. நன்றி, வணக்கம். உங்களோட சிந்தனை வணக்கம் பக்கம் இன்றைக்கு நன்றி நேரம் இல்ல. வணக்கம். நான் எழுதி வச்சுட்டு நாளைய கதைப்போமா. நன்றி, ஓகே, வணக்கம். ஓகே. அது நல்ல ஒரு விஷயம். கதைப்போம். ஞாபகப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். சரி, யாரு 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 தலைமை வைக்கிறார்? எங்கள் தான தலைவி சன்மான சிங்கி செல்வி அக்காவா? இல்லை வஜிதா சொல்லட்டும், இல்லை தாமரக்கா சொல்லட்டும். இல்லை கொஞ்சம் போட ஒரு 5 இது செய்வோமா? நான் நேரம் போயிட்டது ஆல்ரெடி. அரவாசி நான் சொல்றேன், அரவாசி தமிழக்கா சொல்லிக் கொள்ளட்டும். சரியா? நான் உடற்பயிற்சியெல்லாம் சொல்லிக் கொள்றேன்னா உடலை சூடாக்குற முறைகளை கற்றுக்கொண்டுட்டேன். வணக்கம் மணி. மணி வணக்கம். வணக்கம். ஒரு நிமிடம். பத்மினியின் தங்கையின் கணவர் வெள்ளிக்கிழமை இறந்து விட்டதாக அறிந்திருந்தார். உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. நன்றி. ஆத்மா சாந்தி அடையும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். பத்மினியின் தீமாறுதல் அடைந்து கொள்ளுங்கள். நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு இப்பொழுது யோகா பயிற்சியில் நாங்கள் இணைந்து கொள்வோம் பாமுகத்தின் ஊடாக. இப்பொழுது உங்கள் எழுந்து நின்று உங்கள் உடல்களை முதல்ல மூச்சு 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 பயிற்சியா இல்ல மூச்சு பயிற்சி. நீங்கள் படத்தோட வந்தா தான் உங்களை பார்த்து செய்யலாம். சரிங்கக்கா. இல்ல அவர் சொல்ல போறார். சரி, முதல்ல மூச்சு மூச்சு நீங்கள் முதலில் உங்கள் அந்த மூச்சு பயிற்சியில் ஆரம்பித்துக் கொள்வோம். மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை விட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் கைகளை அழகான முறையில் சிரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் முகம் நல்ல விடயத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அழகிய நாளை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள். நல்ல விடயங்களை மற்றும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பாசிட்டிவாகவே பார்த்துக் கொள்வோம். எல்லோருக்கும் நின்று எழுந்து நின்று உங்கள் உடல்களை சூடாக்கி கொள்ளுங்கள். கைகளை நல்லா ஆட்டி நாங்க கடைக்கு போவோம். கை வீசம்மா கை வீசி கடைக்கு போகலாம் கை வீசி மிட்டாய் வாங்கலாம் கை வீசி மெதுவாய் உண்ணலாம் கை வீசி. அடுத்தது சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு தாமரை பூவே சாய்ந்தாடு குத்தி விளக்கே சாய்ந்தாடு கோயில் பூராவே சாய்ந்தாடு. அடுத்தது ஓடி ஓடி விளையாடு எல்லோரும் சேர்ந்து விளையாடு. ஓடி விளையாடு பாப்பா. என்ன மறந்து போயிது. ஓடி விளையாடு பாப்பா. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா. ஒரு குழந்தையை வையாது பாப்பா. அடுத்தது தோப்பிக்கணும். இன்றைக்கு நீங்க எல்லாரும் பாடசாலைக்கு லேட்டாக வந்திருக்கீங்க. அதுக்காக மெசேஜ்ல ஏறாம கீழே நின்று 2 பேரும் நல்ல வடிவ கைய பிடிச்சி 1 10 தோப்பிக்கரணம் போடுங்க பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. எல்லாருக்கும் ஒரு பிளஸ் பண்ணுங்க. எல்லாரும் சரியா சொன்னீங்க. அடுத்தது நீங்க என்ன சொல்லுவாங்க தலைக்கான பயிற்சி. தலையில நீங்க அதோ பாருங்க அந்த பாருங்க அந்த பாருங்க ஒரு காகம் பிறக்குது மேல அதாந்து பாருங்க பார்த்தீங்களா அந்த கீழே குனிஞ்சு பாருங்க பாருங்க காசு கிடக்குது கீழே காசு கிடக்குது பாருங்க. மேல காகம் பறக்குது கீழே காசு காகம் பிறகுது காகம் பிறகுது பாருங்க. கீழே காசு எடுக்குது பாருங்க. காகம் பிறகுது காகம் பிறக்குது காசு கிடக்குது காசு கிடக்குது காகம் பிறக்குது காகம் பிறக்குது காசு கிடக்குது காசு கிடக்குது காகம் பிறக்குது. அக்கம் பக்கம் பார் ஆனா
சடை ஒண்ணும் பக்கம் பார்க்கிறா சின்ன ராஜா. பக்கம் பக்கம் பாரு ஆனால் அடுத்த வீட்டை பார்க்காதே. பக்கம் பக்கம் பார் அடுத்த வீட்டை பார்க்காதே. அடுத்தவனை பார். சுத்தமாக இரு, சுத்தி சுத்தி பேர் சுத்தமா சுத்தி விளையாடு. வந்தீங்க, சுத்தி வஜிதா சுத்தி சுத்தி வந்தீங்க. சுத்தி சுத்தி வந்தீங்க. தெரியாதப்பா பாட்டு. கடல் காத்தாய் வந்தீங்க. இனி மெல்ல பக்கமாக சுத்தி சுத்தி வாங்க. அது எனக்கு தெரியும் அந்த பாட்டு. சுத்துங்க சுத்துங்க சுத்துங்க. நாங்க தொட்டில் ஊஞ்சல் ஆடுவோம் தெரியுமா இலங்கையில, அது மாதிரி தலைய சுத்துங்க சுத்துங்க. இப்ப 5 தரம் இடது பக்கம் சுத்திட்டு வலது பக்கமா சுத்துங்க. மாத்தா. நன்றி. அடுத்தது வடிவா நின்றுட்டு உங்களோட வயிற்றுல இருக்கிற ஊழசதையெல்லாம் போறதுக்கு நல்ல வடிவா நம்ம இது செய்வோம் தானே, என்ன நினைச்சு கொள்ளுங்க. நாங்க கடலமா அரைச்சிருப்போம், பயறு அரைச்சிருப்போம், உளுந்து அரைச்சிருப்போம். அது மாதிரி உங்களோட வயிற்றுல சுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மாத்தி மாத்தி சுத்துங்க. 1 2 3 3 4 போட்டுட்டு மாத்தி அடியுங்க. 5 6 7 8. இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்க 8 போட போறோம். 8 போடுங்க. டிரைவிங் எந்த கட்டில நிக்கிறேன். டிரைவிங் 8 போடுங்க. 8 போடுங்க. இப்ப எந்த கட்டில நிக்கிற. 8 போடுங்க. நிக்கிறோம் 8 நிக்கிறோம். 8 வாழ்க்கைக்கு தேவைப்பட்டது 8 அம்சங்கள். அந்த 8 போடுங்க. இப்ப முன்னுக்கு போட்டுட்டீங்க, பின்னால போடுங்க. வஜிதா நான் 8 போடுறது 7 வருதா? அப்ப நீங்க உங்களோட ஊழத்தலைய கொஞ்சம் குறைக்கணும். இல்ல அதுக்கு அர்த்தம் ஏலாதண்ட அர்த்தம். நல்லா பாஸ்டா 8 போட்டா 7 வருதுண்டா, ஏலாதண்ட அர்த்தம். 7 அர்த்தம். அடுத்து முழங்கால். அடுத்தது லெஃப்ட் ரைட் செய்வோம். முடங்காலுக்கு நல்லா குனிஞ்சி உங்களோட 2 கைகளை நல்லா விசுக்கி வீசுங்க. நல்லா விசுக்குங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு விசுக்கி உங்களோட காதோரம் வரையும் உயரக்கூடிய அளவுக்கு நீங்க கைய நல்லா விசுக்குங்க பாப்போம். விசிக்கி சின்ன அடவியனால முத்தத்தை கூட்டு. நாம அந்த இது தெரியுமா, யானை விளையாடுவோம் தெரியுமா? யானை கடைக்கு போவலாம் கைவீசு. முழங்காலு கடுங்க. முடங்காலுக்கு நாம என்ன செய்ய போறோம் இப்ப சொன்னா, முடங்கால சுத்துவோம். அழகா சுத்துங்க, அடியா சுத்துங்க. எப்பவும் சுத்தி தானே இருக்கிற மத்தாக்களை. இப்ப நம்மள காலையை நாம சுத்துவோமே. இப்ப மாத்தி சுத்துங்க. மாத்தி சுத்துங்கள. வேற இப்ப கை 2ஐயும் இப்படி 2 என்ன தோல் மூட்டுல கூட கைய வைங்க. நீங்க மாறி செய்யறீங்க. கழுத்து, தலை, தலை. அடுத்தது கீழே குளம் கரை. குளம்னு சொல்லக்குள்ள மேல உயரணும், கரைன்னு சொல்லக்குள்ள கீழே பண்ணியணுமா. குளம் கரை, குளம் கரை, குளம் கரை, குளம் கரை, குளம். நல்லா கவனிச்சீங்களா? குளம் கரை சொல்லக்குள்ள நீங்க கவனிச்சீங்களா? குளம்னு சொல்லக்குள்ள மேல உயரணும், கரைன்னு சொல்லக்குள்ள சரியா? குளம் கரை, குளம் கரை, குளம். குளம் கரை, குளம் கரை, குளம் கரை, கரை. விரல்ல நடந்து குதிக்க. விரல்ல நடங்க.
இப்ப எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்தாக்குறவங்க, சத்தம் இல்லாம பூனை மாதிரி நடந்து போகணும். சரியா? சரி, உங்களோட பெருவிரல் 5 விரலும் பூமியில இருக்கிற மாதிரி மெல்ல மெல்ல சத்தம் கேட்கக்கூடாது பார்க்கறது. நடந்து பாப்போம். டக்கு கண்டா நடக்கும். விரல்ல நடங்களா, சத்தம் கேட்காம. நம்ம பக்கத்து தோட்டத்துல போய் மாங்காய் எல்லாம் களவு எடுத்துட்டு வருவோம் இல்ல, பைய அப்படி. செல்வியாக்கா வாடியா ஓடுறீங்க, எப்படி களவு எடுத்துட்டு ஓடுறீங்க நீங்க? நாங்க மாங்காய் புடுங்க பூ தான் புடுங்கினா கூப்பிடுங்கண்ணா. இப்ப குதியால நடங்க பாப்போம். எடுத்து வைக்கிறோம். குதி. அடுத்தது இவ்வளவு தானா? சொல்லுங்க பாப்போம். அடுத்து பக்கவாட்டு. சேத்து தண்ணிய கண்டா விரல நிமித்தாம குதியால நடந்து போகும். சேத்து தண்ணிக்குள்ள சேத்து தண்ணிய கண்டா ஓகே. காலை மிதிக்காம அந்த பிரம்பிலாம் தண்ணி கிடக்குது, கவனம். ஒருத்தரும் சப்பாத்து போடல, வடிவா குதியால நடங்க பாப்போம். குழந்தை சேறு கிடக்குது, மழை பெஞ்சு, சேத்த மிதிக்காம வடிவா குதியால நடந்து போங்க அப்போ கவனமா. ஓகே, என்ன செய்யப்படும்? உள்ளுக்குள்ளால காலை மடக்கி நடங்க. குதி குளங்கரை. மாறி மாறி சொல்ற மன்னிப்போடையா. அடுத்தது ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். கால மேலையும் கிளையும் எடுத்து அதையும் கிளையுமா சைக்கிள் ஓடுங்க பாப்போம். நின்ற நிலையில நீங்க சைக்கிள் ஓடுங்க. வஜிதாக போக மாட்டேன். நான் செல்வியக்கா நித்தியானந்தனா ரெக்க கட்டியும் ஓடுதடி அண்ணாமலை சைக்கிள். சரி, நன்றி. பயிற்ற நிறைவுக்கு வருகின்றது. இப்பொழுது ஆசனங்களுக்குள் ஆசனங்கள் செல்லலாம். ஒரே ஒரு ஆசனம் நான் சொல்றேன். தேவி ஆசனம். உங்களோட கைகள் ரெண்டு உயர்த்தி இந்த அரைமடி அரைமடியில நின்று தலையில ஒரு பாரம் இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு கடகம் அல்லது ஒரு சாக்கு, நல்ல பாரமான ஒரு சாக்கு இருக்கிற மாதிரி அப்படியே தூக்கி கொண்டு நில்லுங்க பாப்போம். 10 எண்ணிட்டோம். நீங்க சொல்ல முடியாது. 10 எண்ணிட்டோம். ஓகே. 3 4 5 6 7 8 9 10. உங்களோட உடம்ப மெல்ல கையை எடுத்து நேர நீட்டி காலை நேரா கொண்டு வந்தீங்கன்னா சரி. அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. என்ன ஆசனம்? தனுராசனம். உங்களோட கை ரெண்டையும் மேல உயர்த்தி 2 கையையும் அதுக்கு பேர் என்ன? பாருங்க அதுக்கு பேர் என்ன? தடாசனம் சொல்றீங்களா? நின்ற தனுராசனம் சொல்றீங்களா? தடாசனம். ஓகே. தடாசனம். உங்களோட 2 கைகளையும் தோளுக்கு மேல உயர்த்தி எடுத்துட்டு பிறட்டி எடுங்க கைய. விரல ஒவ்வொரு விரலும் ஒன்றுக்குள்ள ஒன்று கோத்துக்கொள்ளுங்க. கோத்துக்கொண்டு தலைக்கு மேல உயர்த்துங்க. அந்த 2 கைகளும் வானத்தை பார்த்தமா இருக்கணும். உங்களோட கை நல்லா இந்த விரல்கள் எல்லாம் கை அப்படியே வானத்தை பார்த்தமா இருக்கணும். அப்படியே நீங்க கை அப்படியே விரிச்சு அப்படி குதி அப்படி விரல்ல நிக்க வேணும். அந்த கால் உங்களோட விரல்ல கூட அந்த உங்களோட உடம்போட பாரத்தை விரல்ல கொடுங்க. விரல்ல கொடுத்து அப்படியே நிக்க வேணும். திருப்பி பைய மெல்லமா கொண்டு வந்து நேர கொண்டு உங்களோட காலை 2 சேர்த்துக் கொள்ளுங்க. அடுத்தது மராசனம். சிவமா மராசனம். உங்களோட காலை நீங்க உங்களோட மற்ற காலோட உள்ளுக்கு எடுத்து உயர்த்தி வெட்டுக்கொண்டு உங்களோட 2 கையையும் மரம் மாதிரி வெட்டுக்கொள்ளுங்க. ஒத்த காலில் அப்படியே நில்லுங்க. 10 எண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெல்ல மெதுவா கொண்டு வந்து மாட்டாசனமாக உங்களோட காலை வடிவா உள்ளுக்கு மற்ற காலை உள்ளுக்கு எடுத்து உங்களால எவ்வளவு ஏழுமோ அந்த அளவுக்கு உங்களோட
உள் உள்நிலைக்குள்ள வரக்கூடிய மாதிரி காலை உயர்த்தி கொண்டுங்கன்னா வளமாக இருக்கும். அப்படியே வச்சுக்கொண்டு காலை நில்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கஷ்டமானவர்கள் பக்கத்துல அந்த சுவரோட இல்லாட்டி கதிரையோட பிடித்துக் கொள்ளலாம். மெல்ல காலை கொண்டு வந்து கையை மெல்லமா எடுத்துக்கொள்ளுங்க. ஆசனங்கள் செய்யும் பொழுது நாங்க அவசியப்பட்டு செய்யக்கூடாது. என்றால் தசை இறுக்கங்கள் ஏற்படுவதற்கான காரணம் இருக்கு. மெல்ல பயிற்சியா செஞ்சுட்டு பின்னுக்கு நீங்க இந்த அவசரமாக செய்யலாம் என்று ஆசிரியர் சொல்லி தந்தபடி நாம செய்து கொள்வோம். இன்னும் 2 ஆசனங்களா? ஓகே. அடுத்தது என்ன ஆசனம் செய்வோம்? பிரயாசனம் செய்வோம். பிரயாசனம் கைய பின்னுக்கு அப்படி எடுத்து நாங்க முதுக பின்னால் அப்படி வளைச்சி கொண்டு எங்களை எந்த அளவுக்கு வளைக்க இயலுமோ அந்த அளவுக்கு வளைச்சி கொண்டு எங்களோட கண் வானத்தை பார்த்த மாதிரி இருக்க வேணும். மேல் நோக்கி இருக்க வேணும். அந்த எங்களோட உடல் அப்படியே பிறை மாதிரி வளைந்திருக்க வேண்டும். உங்களால் ஏந்தும் அளவுக்கு செய்து கொள்ளுங்க. கஷ்டப்பட்டு உடம்பை முறித்துக் கொள்ள வேண்டாம். மெல்லமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. மெல்லமாக எடுத்து உங்களோட கைகளை முன்பக்கமாக திருப்பி எடுத்துக்கொள்ளுங்கள். தகடியாசனம். தகடியாசனம் அது அது சரியா பாணி எனக்கு. ஒரு கையை எடுத்து ஒரு பக்கம் வளைகிறது. கைய எடுத்து அதை நீங்க சொல்லிக் கொள்ளுங்க. காதோரமாக கையை வைத்துக் கொண்டு மற்ற கை உங்களோட உடம்பு கையோடு செஞ்சிருக்க வேணும். அறிந்து கொள்ளுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெல்ல எடுத்து வந்துட்டு மாட்டாசனமாக உங்களோட கை இந்த காத ஓரத்தோட இருக்க வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி மெல்ல எடுத்து அழகாக செய்து கொள்ளுங்கள். நன்றி. கண் பயிற்சி. அதை நீங்க சொல்லுங்க பாணியா. எனக்கு அது சரியாக தெரியாது. தெரியும். கண்களை மூடியவாறு மேலும் கீழும் பக்கவாட்டிலும் வட்டமாக 2 பக்கமும் சுற்றுங்கள். இனி கண்களை திறந்து கொண்டு அதே மாதிரி மேலும் கீழும் பக்கவாட்டிலும் வட்டமாக 2 பக்கங்களும் சுற்றிக்கொள்ளும். உங்கள் கைகளை முன்னால் கையை பத்தி பிடித்து பெருவிரலை காட்டி உங்கள் கண்களால் மாத்திரம் மூக்கு கிட்ட கையை கொண்டு வந்து மேலே உயர்த்தி வட்டமாக அந்த கையை சுற்றி அரைவட்ட வடிவமாக உங்கள் கண்களால் பாருங்கள். தலையை திருப்பாமல் இனி அதற்கு மாற்று ஆசனமாக மறுகையை பிடித்து கண்களால் அந்த கைவிடலை பார்த்துக்கொள்ளும்.
மூச்சு பயிற்சி செய்வோம். பஸ்தரிக்காய் பயிற்சி. இருக்கா பயிற்சி உங்கள் பெருவிரலை வலது மூக்கிலும் இல்ல மோதிர இல்ல இல்ல விரலை இல்ல இல்ல மற்ற இல்ல மூக்கிலும். இல்ல பஸ்தரிக்காய் ஆ, பயிற்சி மேல இருந்துக்கு சரி. கை எடுக்கிறேன். நன்றாக உங்கள் மூச்சை உள் மெதுவாக இழுத்து அவசரமாக விரைவாக வெளியே விடும். இப்பொழுது நாடி சுத்தி தான் கையை மூக்கில் வச்சு நாடி சுற்றி பெருவிரலை வலது மூக்கிலும் மோதிர விரலை மறு மூக்கிலும் வச்சு ஒரு மூக்கால் உங்கள் மூச்சை உள்ளுக்கு எடுத்து மறு மூக்கால் விரைவாக விடவும். இடது மூக்கால் எடுத்து வலது மூக்கால் விட வேண்டும். வலது மூக்கால் எடுத்து இடது மூக்கால் விடுங்கள். தேனி பயிற்சி. அடுத்தது தேனி பயிற்சி செய்வோம். பெருவிரல்களை காதை பொத்தி கொண்டு விரல்களை கண்களை மூடி மெதுவாக உங்கள் மூச்சினை உள்ளெடுத்து வெளியாக விடுங்கள். நன்றி. சாந்தியாசனம். உடல் உறுப்புகளுடன் பேசும் நேரம். உடல் உறுப்புகளுடன் பேசும் நேரம் நீங்கள் அமைதியாக இருந்து உங்கள் மனத்தை ஒரு நிலைப்படுத்தி உங்கள் உடம்போடு பேசுங்கள். உங்கள் காலில் இருந்து தலை வரை இருக்கும் உங்கள் பாகங்கள் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நாங்கள் இந்த பயிற்சிகளை செய்கின்றோம். காலில் இருக்கின்ற விரல்கள், விரல் நகங்கள், நாளங்கள், நரம்புகள், கால்கள், குதிக்கால், முன்னங்கால், பின்னங்கால், மேற்கால்கள், முழங்கால்கள், முழங்கால் பின்பகுதி, தொடைப்பகுதி, தொடைப்பகுதியின் பின்பகுதி, இவையெல்லாம் எங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்து எங்களை நடக்கவும் போகவும் வலுவாக எங்களுக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்கள் முதுகு பகுதி, முதுகில் உள்ள முள்ளந்தண்டு, முதுகில் உள்ள மற்ற நரம்புகள் எல்லாம் அழகாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே போல முன்பக்க பகுதி, குடல் பகுதி, குடல் உள்ள மண்ணீரல், கல்லீரல் பாகங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நெஞ்சு பகுதி, நெஞ்சில் உள்ள முள்ளந்தண்டு, இதயம் எல்லாம் சீராக இயங்குகின்றது. ரத்தோட்டங்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்து கொண்டு இருக்கின்றது. எங்கள் பின்பக்க களத்து பகுதி, தலைப்பகுதி, தலையில் உள்ள மயிர்கள், தலையில் உள்ள மயிர் பாகங்கள் எல்லாம் நலமாக இருக்கின்றன, சுகமாக இருக்கின்றோம். தலைப்பகுதி, தலையில் உள்ள மூளை, நெற்றி, எங்கள் கன்னங்கள், 2 கண்கள், மூக்குகள், மூக்குத்துவாரங்கள், வாய், நாக்கு, பல்லு, உள்நாக்கு எல்லாம் சிறப்பாக இயங்குகின்றன. எங்கள் நாடிப்பகுதி, தலைப்பகுதி எல்லாம் சிறப்பாக இயங்குகின்றன. எங்கள் தோள் மூட்டு, எங்கள் 2 கைகள், கைகளில் உள்ள முழங்கைகள், நரம்புகள், நாளங்கள், கை விரல்கள், உள்பாகம், வெளிப்பாகம் என்று எல்லாம் அழகாக இயங்குகின்றது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சிகளை செய்து எங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை விரும்பி நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அழகாக ஆரோக்கியமாக எங்கள் எல்லாம் செய்வதற்கு இந்த உடம்பு உதவுகிறது. இந்த உடம்பு காலில் தலைவரை உள்ள பாகங்கள் எல்லாம் சிறப்பாக இயங்குகிறது. எங்கள் நோய்கள் எல்லாம் விட்டு ஓடிவிடும். எங்களுக்கு நோய்கள் ஒன்றும் இல்லை. நாங்கள் அழகாக செய்கின்றோம். பெற இன்னும் இதனால்
பலனை அடைந்து கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்வோம் என்று எங்களை படைத்த ஆண்டவனுக்கும் இதை சொல்லி தந்த ஆசிரியருக்கும் இந்த பாமுகத்துக்கும் எங்களோட சேர்ந்திருந்து இந்த பயிற்சிகளை ஆசனங்களை செய்யும் சகோதரிகளுக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் கூறி நாங்கள் இரண்டு கைகளையும் பற்றி தடவி கண்களில் ஒட்டி நமக்கு நன்றியை செலுத்துங்கள். நன்றி நன்றி மிக்க நன்றி. வணக்கம். சிறப்பாக மிக அழகாக சொல்லி தந்தீர்கள் வஜிதா அவர்கள் மற்றும் அவ்வளவு செலுத்தினர்கள் இணைந்த எல்லோருக்குமே நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரியாக சர்மானாக்கு கொடுத்த நேரத்தில் சர்மானா நடந்திருக்கின்றார். அதற்கும் நன்றி. சரியா செய்துட்டேன். பார்த்தீங்களா?